வெளிநாடுகளில் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு தமிழகத்தில் மருத்துவராக பதவி பெற காத்திருக்கும் மருத்துவ பட்டதாரிகளுக்கு தமிழக அரசு பயிற்சிக்கான அனுமதி வழங்கியுள்ள நிலையில் சில மருத்துவமனைகளில் ஆவணங்கள் தொடர்பான குழப்பத்தால் மாணவர்கள் சேர்க்கை தாமதமாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வெளிநாடுகளில் எம்பிபிஎஸ் படித்து முடித்த மருத்துவ பட்டதாரிகள் இந்தியாவில் மருத்துவராக பதிவு பெறுவதற்கு விதிமுறைப்படி ஓராண்டு கட்டாய இன்டர்ன்ஷிப் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். தமிழகத்தில் தற்போது 1500க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரிகள் இன்டர்ன்ஷிப் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றனர். இவர்களுக்காக தமிழகத்தில் உள்ள 23 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 750 பேருக்கு பயிற்சி வழங்க சுகாதாரத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் சென்னை பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனை உள்ளிட்ட மத்திய அரசு மருத்துவ நிறுவனங்கள் மற்றும் 13 மருத்துவக் கல்லூரிகளில் 370 மாணவர்கள் பயிற்சி பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனையில் பயிற்சிக்காக சென்ற 40 மருத்துவ பட்டதாரிகளை தமிழக அரசின் தேவையான ஆவணங்கள் கிடைக்கவில்லை என கூறி உடனடியாக சேர்க்க முடியாது என நிர்வாகம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தமிழக அரசாணையில் ஜூலை 24 அல்லது 25ஆம் தேதிக்குள் மாணவர்கள் பயிற்சியில் சேர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அரசு துறைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு இல்லாததால் மாணவர்கள் குழப்பத்தில் உள்ளனர். தங்களது மருத்துவ எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்க தமிழக சுகாதாரத்துறை உடனடியாக தலையிட்டு மத்திய அரசு மருத்துவமனைகளுடன் ஒருங்கிணைத்து தீர்வு காண வேண்டும் என பாதிக்கப்பட்ட மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.